ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிரகங்களை போற்றி. மிதுனராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேர்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்துடுச்சு. அம்மன் வந்துட்டா, அம்பாள் அன்னை வந்துட்டா, சம்மணம் போட்டு உட்காந்துருக்கா. உங்கள் வீட்டில் சாமி சம்மணம் போட்டு உட்காந்துருக்கு. நல்ல பலன்களை கொடுக்குது, நல்ல விதமாக இருக்குது. ராசி முதல் அனைத்து கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ராசி வலுப்படுது. மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரநாதன் செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு கேந்திரமாகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரநாதன் ராகு குரு பார்வைக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு பகவானும் செவ்வாய் பார்வையிலிருந்து விடுபடுறாரு. வருகிற 28ஆம் தேதி செவ்வாய் பார்வையிலிருந்து விடுபடுறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மேலும் ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு கஷ்ட காலத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா நட்சத்திரநாதன் செவ்வாய் பார்வையில் இருந்ததுனால கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. அந்த சிரமங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம். குரு ராசியில் தான் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிர தொடர்புக்கு வராரு. இவ்வளோ நாள் அஸ்தமன நிலையில் இருந்தார். சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமன நிலையில் இருந்தார். ஆடி மாதத்துக்கு மேலே தனித்த குருவாக இருக்கிறாரு. வருகிற 25 சுக்கிரன் சேர்ந்துருவார். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி குரு கூட சேருவார். 4, 7 குடைவங்குடன் 5, 12 குடைவன் சேர்ந்து அருமையான அமைப்பு. இந்த இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நல்ல விதமாக இருக்குது. ராசியில் குரு சுக்கிரன் அடுத்தடுத்து சஞ்சரிக்கிறது மிதுன ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை முன்னெடுத்து கொடுக்கும். இந்த வீடியோ பதில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வம் வீட்டில் வந்துருச்சு. தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி, நம்ம கும்பிட்ற சாமி. கோயிலில் போயும் கும்பிடலாம், வீட்லேயும் கும்பிடலாம். வீட்டில் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சௌகரியம் இருக்கும். சில பேர் குலதெய்வ வழிபாடு கும்பிடுவாங்க, சில பேர் காவல் தெய்வத்தை கும்பிடுவாங்க, சில பேர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவாங்க, சில பேர் 3 பேர்த்தையும் கும்பிடுவாங்க, சில பேர் சில விசேஷ நாள் அன்றைக்கி சில விசேஷ அம்மனை கும்பிடுவாங்க. சரியா? இப்படி வழிபாடு நிறையா இருக்குது. ஒவ்வொரு இந்து மதத்திலையும் வெவ்வேறு விதமான வழிபாடு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் முடிவு என்னென்னா இறை வழிபாடு. வீட்டில் சாமியை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், சாமிக்கு ஆராதனை பண்ணுறோம். இறைவனுடைய சக்தியை பெறுறதுக்கு நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம். சரி நேரில் இதன் அடிப்படையிலே பார்த்தோம்னாலே வேத ஜோதிடத்தில் வீடு மனை அப்படி குறிக்கிறதுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ராசிநாதன் ஆகஸ்ட் 24 வரைக்கும் இருக்கிறாரு. வீட்டில் பரிபூர்ணமாக தெய்வத்தோட கடாட்சம் இருக்குது. எப்போல்லாம் உங்கள் ராசிநாதன் 1, 4, 5, 9 2, 4, 5, 9 இது மாதிரி இடத்துல சஞ்சரிக்கிறாரோ அப்போல்லாம் வீட்டில் தெய்வம் குடியிருக்கும். அதுபோல் உங்கள் ராசிக்கு 5 கூடையவன் ராசிக்கு வரப்போகிறாரு. 5ஆம் இடங்கிறது பஞ்சமஸ்தானம் தான். 5ஆம் இடத்தை ஏன் முக்கியமான இடமா சொல்கிறோம்னா, பூஜை புனஸ்காரத்துக்கு உள்ள இடம். ஏன்னா 5ஆம் இடம் தான் மந்திரம் சொல்கிற இடம். நம்ம என்ன தான் வீட்டில் ஏற்பாடு பண்ணாலுமே ஒருமுகமாக இருந்து நம்ம மனதால் ஊனுருகி உள்ள முருகி இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் 5ஆம் இடம். ஸோ 5 கூடையவனும் அடுத்து ராசிக்கு வராரு. ஸோ 5ஆம் இடமும் ராசிக்கு 2ஆம் இடமும் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள். சுக்கிரன் புதனால் ஆளுமை ஆகிறது. அந்த கிரகங்கள் அந்த ராசியில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 2 கூடை சந்திரன் வருகிற அமாவாசை முதல் ஒளிச்சந்திரனாக ஆறாரு. அவர் 2ஆம் இடத்துலேயே அமாவாசை வருது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆடி அமாவாசை. சூரியன் சந்திரன் புதன் இணைகிறாங்க. சந்திரன் 2 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி. புதன் ராசிநாதன் 1, 4 கூடையவன். உங்கள் மனம், உடல், சிந்தனை, செயல்பாடு, தேக ஆரோக்கியம், உங்களுக்கு கிடைக்கிற சுகங்கள் எல்லாத்துக்குமே புதன் தான். அடுத்து சூரியன் தைரிய வீரிய காரியாசனாதிபதி. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள், நல்ல கிரகங்கள். மிதுன ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் இணைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் புதனால் சுபத்துவம் அடைவார். இருள் சந்திரன் இருந்தாலுமே தனித்த புதனால் சுபத்துவம் அடைவார். நல்லா இருக்குதுங்க. 25ஆம் தேதிக்கு மேலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா 25லேருந்து வளர்பிறை ஆயிரும். 24ஆம் தேதி அமாவாசை. ஆணி 8ஆம் தேதி வியாழக்கிழமை. உங்கள் ராசிக்கு நல்ல நாள் தான். வியாழக்கிழமை மிதுன ராசிக்கு எப்பயுமே வேண்டிய நாள் தான். ஏன்னா குருவுடைய நாள். குரு மிதுன ராசிக்கு 7, 10 கூடையவன், கர்மஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. இப்போ ராசியில் இருக்கிறாரு. ஸோ வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செய்கிற பூஜைகள்லாம் உங்களுக்கு அப்படியே பலிக்கும். அதுபோல் அன்றைக்கி பூச நட்சத்திரம் வருது. உங்கள் ராசிக்கு 8, 9 கூடிய நட்சத்திரம். இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் இருக்குது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூட்சும வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு குருக்கள் ஒரு திருமண விசேஷத்துக்கோ ஒரு நல்ல காரியத்துக்கோ 4 நட்சத்திரம் குறிக்கும்போது முகூர்த்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்து செய்யணும். அன்றைக்கி அமாவாசை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் வருது. உங்கள் ராசியில் தான் வருது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருமை பாருங்கள். உங்கள் ராசியில் தான் வருது. இருப்பினும் உங்களுக்கு பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமாவாசை. அதுக்கடுத்து ஈவினிங் பூச நட்சத்திரம் வந்துடும். பூச நட்சத்திரம் குரு உச்சமாற நட்சத்திரம். அன்றைக்கி வியாழக்கிழமை புஷ்ய நட்சத்திரம்னு பேர் வந்துடும். வியாழக்கிழமை வர பூச நட்சத்திரத்துக்கு முக்கியமான அமைப்பு. அன்றைக்கி சக்தி பூச நட்சத்திரம் மாதம் வரும். ஆனால் வியாழக்கிழமை வருகிற பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப சக்தி பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை வருகிற
உத்திர நட்சத்திரத்துக்கு ரொம்ப சக்தி இருக்கும். ஏன்னா உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம், பூசம் வந்து சனி பகவானோட நட்சத்திரம். பூசத்துக்கும் உத்தரத்துக்கும் என்ன ஒற்றுமைனா அது பங்குனி உத்திரம், இது தை பூசம். ரெண்டுமே முருகப்பெருமானுக்கு வேண்டிய நாட்கள். நிறைய இருக்குது நேர்களை சொல்லிட்டு போனோம்னா நம்ம வேறு மாதிரி ஸ்கிப் ஆயிடுவோம். இது மாதிரி அமைப்பில் ஒரு நல்ல நாளாக ஆடி அமாவாசை வருகிறது. நிறைய வீடியோ போடுறோம். மிதுன ராசிக்கு வந்து நான் அந்த அஷ்டமச்சனி காலத்துலேருந்தே நிறைய வீடியோ போடுறேன். நிறைய தகவல்கள் சொல்கிறோம். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், சூட்சும வழிபாடுகள், பரிகாரங்கள், வேறு நிறைய லக்கண ரீதியாக பலன்கள், இப்படி நிறைய தகவல்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைத்து நேயர்களும், ரிட்டன் வியூவர்ஸ் அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆஃபர் இருக்குது, அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். அதாவது வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும் ஹைப்புன்னு இருக்கும், HYPன்னு. அதை லெஃப்ட்டில் தள்ளி விட்டிங்கன்னா அதில் வந்து வரும், உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் ஸ்கோர் ஆகும். இது எங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவி, அதையும் தயவு செய்து பண்ணுங்கள். ரைட் நேயர்களே, இப்போ வந்து பழங்கள் எப்படி சார் இருக்குது அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்குது. அந்த 30 தெய்வங்களும் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறாங்க. சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், சந்திரன் அன்னை ஆதிபராசக்தி, சரஸ்வதி நீங்கள் சொல்கிற நாமம். அமாவாசை அன்றைக்கி என்ன, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வச்சுக்கிட்டு பிதர்கள் இன்றைக்கி வருவாங்க வீட்டுக்கு. அதனால் வந்து அமாவாசைக்கு திதி கொடுக்குறவங்க திதி கொடுங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்திக்கு விளக்கு போட்டுவாங்க. கோயிலில் போய் இந்த சிராத்தம்லாம் பண்ணுங்கள். சில பேர் நதிக்கரத்தில் செய்வாங்க. ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலையெல்லாம் போவாங்க. அது அவங்க சௌரியம். அங்கே போயெல்லாம் திதி கொடுக்கலாம். முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அந்த கோயில் குருக்கள்கிட்ட அந்த பொருட்களை கொடுத்து நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து அந்த இது பண்ணுவாங்க, அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தீபாராதனை காட்டுவாங்க. தீபாராதனை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நடக்கிறதான். சரியா? ஐயருக்கு அந்த கோயில் குருக்கர்களுக்கு வந்து பச்சரிசி, வெல்லம், எள்ளு, தண்டாங்கீரை இது நாளும் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதுபோக உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். இது நீங்கள் கொடுக்குறது வந்து உங்கள் முதிர்களுக்கு கொடுக்குற மாதிரி. தாய் தப்பன் இல்லாதவங்க தான் செய்யணும், தாய் தப்பன் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. சரியா நேயர்களே? அதனால் இது ஒரு முக்கியமான தகவல். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் பலன்கள் பின்னாடி சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா அந்த மாதா உங்கள் வீட்டில் இருப்பாள். அதுபோக மாதா அமிர்தானந்த மை அந்த அம்மா வந்து வாழும் நாளில் தெய்வமாக கருதப்படுகிறார்கள். அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம கூட தான் வாழ்கிறாங்க. கேரளா நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த அம்மாவுக்குன்னு நிறைய ஆசிரமம் இருக்குது, நிறைய தொண்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்குது. ஆன்மீக பாதையில் பெரிய ஞான குருவாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அரவணைக்கிறதுல கெட்டிக்காரங்க. எல்லாத்தையும் அரவணைச்சி செல்றதில் அந்த அம்மா வந்து ஒரு பரிசுத்த தெய்வமாக இருக்குது. அந்த அம்மாவுடைய சொற்பொழிவு, சங்கல்பம்லாம் நமக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கும். அந்த அம்மாவை பார்க்குறதே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் தான் அந்த அம்மாவே பார்க்க முடியும். அந்த அம்மா வருவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் முகாம் போடுவாங்க, வருவாங்க. மதுரையிலையும் இடம் இருக்குது. மதுரையில் மன்னர் காலேஜ் பக்கத்தில் மூலக்கரையில் மாதா அமிர்தானந்தமயி இடம் இருக்குது. அந்த அம்மா வந்து இப்போ சொற்பொழிவு பண்ணுவாங்க. அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். அந்த அம்மா தரிசனம் கிடைக்காதவர்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். முக்கியமாக அமாவாசை அன்றைக்கி கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிவசக்திக்கு உகந்த நாள். பிதர்கள்லாம் வருவாங்க. அன்றைக்கி வந்து நம்ம தாய் வடிவமாக இருக்கிற அந்த மாதா அமிர்தானந்தமயி படத்தை வச்சு கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அன்னியும் பிதாவும் முன்னிறு தெய்வம். அம்மா தான் முதல், அம்மா தான் எல்லாமே. தாயிலிருந்து தான் எல்லாமே வருது. தாயை சிறந்த கோயில் இல்லை. அதனால் அந்த தாய் வடிவமாக வாழ்கின்ற அந்த மாதாவை நீங்கள் சேவிங்க. பூஜை முடிஞ்ச பிறகு அந்த அம்மா நாமத்தை சொல்லுங்கள். ஓம் அமிர்தமயி தாயே நமக அப்படின்னு அம்மா நாமத்தை சொல்லுங்கள். அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த அம்மா எங்கே இருந்தாலுமே அது செய்கிற தவ பலன்கள், அது செய்கிற அந்த என்னது நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு சேரும். அந்த அம்மா மந்திரத்தை சொன்னாலே போதும், அந்த அம்மா நாமத்தை சொன்னாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இது நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்குது. நிறைய பேர் கனவுலையும் இந்த அம்மா வருவாங்க. கனவுல வந்தும் காட்சி கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் கனவுல வந்துட்டாங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த அம்மாவோட ஸ்பரிசம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும், சுகத்தை தரும், இன்பத்தை தரும், நோய் நொடிகளை நீக்கும், குடும்பத்தில் ஒரு ஏற்றத்தை தரும். அம்மாவோட புகழை பரப்புங்க. அம்மாவுடைய நாமத்தை சொல்லுங்கள், மாதாவுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரி நேயர்களே, ஆடி அமாவாசை அன்னைக்கு மிதுன ராசிக்கு ராசியில் வந்து குரு பகவான், 2ஆம் இடத்துல சூரிய புதன் சந்திரன், 8ஆம் இடம் வலுப்பெறுது. தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். கடன் கொடுத்தீங்கன்னா கடன் திரும்பி வரும். அதே மாதிரி கடனை வாங்கினவங்களுக்கு கடனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆயத்தமாகும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அமைப்பு வரும்.
3ஆம் இடத்துல கேது அருமையாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், முயற்சிகளும் கை கொடுக்கும். செவ்வாய் இருந்து 3ஆம் இடத்துல இருந்துட்டு செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கலாம், இருந்தாலும் கேது கூட சேர்ந்து சூட்சும இருந்தார். இப்போ 3ஆம் இடம் சுத்தமாயிருச்சு. 3ஆம் இடத்துல கேது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தொட்ட காரியம் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது, எதுலேயும் நல்ல ஒரு முனைப்பாக இருங்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. பரவாயில்ல, குரு கேந்திரத்தில் தான் வராரு. ராசிக்கு அவர் வந்து 11 கூடையவன், 11க்கு 6ஆம் இடத்துல வராரு. மூத்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா, மூத்த சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. அதுபோக அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். தனியார் உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு இருக்கும். உடன் வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக போவாங்க. நல்ல விதமாக இருக்குது. குறிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, எஜுகேஷன் டெஸ்ட்டில் இருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இன்டர்நெட் சென்டரில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதுலேயும் வந்து கலர் ஃபீல்டு பண்ணுறவங்க, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கு உள்ள கிரகம். அதனால் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் மற்ற காரியத்தில் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க, கொரியர் சர்வீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நல்ல பலன்களை செவ்வாய் செய்வார், நல்லா தருவார். ஓரளவு பிரச்சனை இல்லை. அங்குள்ள நட்சத்திரங்களுமே உங்களுக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் தான். சித்திரை நட்சத்திரத்தை தவிர மற்ற 2 நட்சத்திரமும் வேண்டிய நட்சத்திரம். உத்திரம் அஸ்தம் வந்து நல்ல நட்சத்திரம் தான். சித்திரை நட்சத்திரத்தில் போகும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட குரு பார்வைக்கு வந்துடுவார். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து 2 பாதங்கள் வந்து இதில் இருக்குது, துலாமில் இருக்குது. துலாமுக்கு வந்து குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு. அதனால் செவ்வாயுடைய அந்த டார்ச்சர் ரொம்ப இருக்காது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே பெரிய டார்ச்சர் இருக்காது. ஆனால் அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வையும் குரு பார்வையும் அடுத்தடுத்து வந்ததுனால 7ஆம் இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிக்கு 10ஆம் இடத்தும் 11ஆம் இடத்தை பார்ப்பார். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. தொழிலில் லாபம் வந்து கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரும். சரியா, லாபம் வரும், ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டு கொஞ்சம் வரும். அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சுகஸ்தானம் வலுப்படும், 4ஆம் இடம் வலுப்படும். 4ஆம் இடங்கிறது என்ன? மாதூர் ஸ்தானம். மாதூர் ஸ்தானம் தான் 4ஆம் இடம். அதனால தான் மாதாவை கும்பிடுங்க சொல்கிறேன். மாதா அந்த 30 தேவிகளை கும்பிடுங்க வீட்டில். அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, இரவு 8 to 9 குரு உரையில் விநாயகர் முத பிடிங்க. விநாயகர் பிடிங்க. விநாயகர் வந்து மஞ்சள் சந்தனம் வச்சு பிடிங்க. பிடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து மகாலட்சுமி இருக்கிறா. சந்தனத்திலும் மஞ்சள்லையும் மகாலட்சுமி இருக்கிறா. அதுக்கு மேலே செந்தூரத்தை வைங்க, குங்குமத்தை. உங்கள் மோதிர விரலால் தான் எப்போயுமே குங்குமம் வைக்கணும். சாமிக்கு போட்டாக்கு வச்சாலும் சரி, விக்கிரத்துக்கு வச்சாலும் சரி, எப்போயுமே மோதிர விரலில் தான் குங்குமம் வைக்கணும். மோதிர விரலால் அந்த மஞ்சள் விநாயகர் மேலே குங்குமம் வச்சிட்டிங்கன்னா அன்னை ஆதிபராசக்தி வந்துடுவா. அடுத்து நாமத்தை சொல்லுங்கள். நாமத்தை சொல்லும்போது சரஸ்வதி வந்துடுவா. உங்கள் நாமத்தின் வாயிலாக வந்துடுவா. சரியா நேர்களே, புத்தி உள்ள பிள்ளைக்கு ஒரு வார்த்தை போதும். இதில் 3மே முடிஞ்சு போச்சு. விநாயகர் 30 தேவிகளும் வந்துடுவாங்க. மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் விக்னேஸ்வரன் மந்திரத்தை சொல்லுங்கள். பிள்ளையாரோட மந்திரத்தை சொல்லுங்கள். கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகரோட மந்திரத்தை நீங்கள் எப்போயுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எந்த பூஜை பண்ணாலுமே விநாயகரோட நாமத்தை சொல்லணும். ஒவ்வொரு நாமம் இருக்குது, இருந்தாலும் கற்பக விநாயகர் நாமம். ஓம் சுபமயம் அருள்மிகு கற்பக விநாயகர் துணை கணபதி காயத்ரி. ஓம் ஏகதந்த உத்மகி கருதுண்டா தீமகி தந்தோ மந்த வரஸ்வதியாத். மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளரும் கணதானமாக. விக்னேஸ்வரா போட்டி, கணநாதா போட்டி, கணபதி காயத்ரி போற்றி, மக்கள் முதல்னை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேலமுத்தோனை போற்றி, வேலவனுக்கு முத்தோனை போற்றி, சித்தி புத்தி விநாயகா போற்றி, சர்வசக்தி விநாயகா போற்றி, விநாயகருக்கு விக்னேஸ்வர பனை போற்றி, வல்லா கணபதியை போற்றி, வன்னிமிடுத்து கண்ணாதா போற்றி, வளம்பெரு விநாயகா போற்றி. அப்படி சொல்லுங்கள். விநாயகருக்கு நிறைய நாமம் இருக்குது. நம்ம தெருவில் இருக்கிற விநாயகருக்கு நிறைய பேர் இருக்குது. செல்வ விநாயகர், சித்தி விநாயகர், வளம்பெரு விநாயகர், சக்தி விநாயகர். சரியா நேர்களே, நிறைய விநாயகர் இருக்குது. அரசமரத்து விநாயகர், ஆலய விநாயகர், இப்படி நிறைய விநாயகருக்கு வந்து ஏகப்பட்ட பேருக்கு. சர்ப்ப விநாயகர், சரியா நேர், மணக்குள விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர், இப்படி நிறைய இருக்குது. அதனால் விநாயகர் நாமத்தை நீங்கள் நிறைய சொல்லுங்கள். பூஜை ஆரம்பிங்க. குறிப்பாக குலசாமி அந்நேரம் நீங்கள் வணங்கணும். அமாவாசை அன்றைக்கி கண்டிப்பாக குலசாமியை கும்பிடணும். ஏன்னா பிதற்கள்லாம் அன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க. அன்றைக்கி நீங்கள் குலசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா அவங்க கும்பிட்ட தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நம்ம குழந்தைகள், நம்ம வாரிசுகள் நல்லா வீட்டில் நல்லா இருக்காங்களே, சுத்தபத்தமாக இருக்கிறாங்க, நல்ல பிரார்த்தனை நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. பித்திருக்கள் சந்தோஷப்பட்டால் நல்லது. என்றைக்குமே ஒரு குடும்பத்தில் வந்து பித்திருக்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த வீட்டில் வாழ்ந்து மறந்தவர்களோட ஆசீர்வாதம், அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அந்த ஆத்மா சாந்தி அடைந்து நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே, நீங்கள் வந்து செய்கிற காரியங்களை தான் உங்களை காப்பாற்றும். நல்லா இருன்னு சொல்கிறத காட்டிலையும் ஒருத்தருக்கு 4 உதவி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம். சரியா, சொல்ல காட்டிலும் செயல் ரொம்ப முக்கியம். காரியங்கள் தான் முக்கியம். காரியம் செய்யணும். என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. அது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குலசாமி படத்தையும் கும்பிடுங்க. நான் வந்து அடுத்த பூஜை எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன், கலந்து சொல்கிறேன் நான். சரியா, ஏன்னா நான் வந்து இந்த பூஜை புனஸ்காரத்தை கடைசியில் சொன்னேன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, போயிடும். அதனால் இந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். பலன்கள் வந்து என்ன சார், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆனால் தான் பலன்கள். மிதுன ராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது.
அது என்னென்னு ஆயிரக்கணக்கில் இருக்கும், பட்டியலிட முடியாது. ஒருத்தருக்கு பண பிரச்சனை, ஒருத்தருக்கு மன பிரச்சனை, ஒருத்தருக்கு பிள்ளை பிரச்சனை, ஒருத்தருக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கலைன்னு பிரச்சனை, ஒருத்தனுக்கு படிப்பு பிரச்சனை, படித்தாச்சு மார்க் ஸ்கோர் ஆகலையே, மார்க்ஸ்க்கு வந்துருச்சு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கலையே, சரியா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. காலேஜில் இடம் கிடச்சிருச்சு, பணம் இல்லையே, பணம் எதுக்கு அட்மிஷன் போட பணம் இல்லையா, இப்படி ஒவ்வொருத்தரும் பிரச்சனையில் இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்து ஆடி அமாவாசை. ஆடி மாதம் வந்து ஆண்டவனுக்கு உகந்த மாதம், சரியா, தெய்வங்கள் கொண்டாடுற மாதம். அன்றைக்கி அமாவாசை வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல விதமாக வர்றதுனால நீங்கள் அந்த பூஜை பண்ணிடுங்க, சரியா நேர்களே. எப்படி சார் அப்படின்னு சொன்னோம்னா, பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன பண்ணலாம்னா, பூஜை பண்ணும்போது விளக்கு வைங்க. ஈசான மூலையில் வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் நெய் விளக்கு வைங்க, அகல் விளக்கு வச்சுருங்க. அந்த விளக்கு இருந்துகிட்டே இருக்கட்டும். அதுபோக பகலில் வந்து பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்கள். பகல் ஆடி மாதம் அன்றைக்கி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, பழங்கள் கொடுங்க. அதுபோல் வீட்டில் அமைதி இருக்கும். கால்நடைகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க. கால்நடை, ஆடு, கோழி, மாடு இதுகளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க. முடிந்த அளவு அன்றைக்கி வந்து கொஞ்சம் பயபக்தியோடு இருங்க. மேக்ஸிமம் யாரும் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்து தர்மத்தில் இருக்கிறவங்க, தெரிந்தவர்கள், அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆடி மாதம் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரிய சந்திரர்கள் சேர்கிற இடம், கடகத்தில் சேர்றாரு அவர். அதனால் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது, சரியா. சந்திரன் வந்து சொந்த வீட்டிலே இருக்கிறாரு. அதனால் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா மனதுக்கும் உடலுக்கும் பிரச்சனை வரும். அது உடனே தெரியாது, பின்னாடி தெரியும். அதனால் அமாவாசை, அது முக்கியமாக 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, முக்கியமான அமாவாசை 3 நாளும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரைட் நேர்களே. அதுபோக நீங்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணாலுமே கோயிலுக்கு போனீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் அன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். அமாவாசை அன்றைக்கி கோயிலுக்கு போகிறவங்க அந்த சராத்திரத்தை முடிச்சுட்டு அரச மரத்து விநாயகர் கோயிலில் அரச மரத்துக்கு அடியில் விளக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கோயிலில் செய்கிறது, சரியா நேர்களே. இதெல்லாம் பண்ணுங்க. அதுபோக வந்து லக்ஷ்மி தேவியை நீங்கள் வணங்கலாம். வீட்டில் இந்த 30 தேவி வணங்குறீங்கள, அந்நேரம் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து லக்ஷ்மி தேவியை வணங்கலாம். எப்படி வணங்கணும்னா, துளசி மாலை எடுத்துக்கணும். துளசி மாலைங்கிறது துளசியில் கட்டின மாலை இல்லை. துளசினே ஒரு இது இருக்குது, ருத்ராட்ச மாதிரி ஒரு சில இது இருக்குது, மாலை இருக்குது. துளசி மாலை சின்ன மாலையாக இருக்கும், சரியா. பாசிகள் போட்ட மாலை துளசி மாலை. அந்த மாலை கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். அந்த மாலை வீட்டில் இருக்குது நல்லதான். அந்த மாலையை வந்து எப்போயுமே மகாலட்சுமி போடலாம், மகாலட்சுமி ஃபோட்டோவில் போடலாம், பெருமாள் ஃபோட்டோவுக்கு போடலாம், பெருமாள் ஃபோட்டோக்கோ மகாலட்சுமி ஃபோட்டோக்கோ போடலாம். துளசி மாலை, அந்த துளசி மாலையில் 108 முறை நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு அதை அப்படியே நகட்டி விட்டுட்டு 108 தடவை மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லணும். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகியலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, மகாலட்சுமி போட்டி, ஓ மகாலட்சுமி தாயே நமக, அஷ்டலட்சுமி நமக அப்படின்னு 108 தடவை சொல்லணும். சரி நேரம் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரம் உட்காந்துருவா. அந்த மாதா வடிவில் வந்து உட்காந்துருவா. 30 தேவியில் உட்காந்துருவாங்க, சரியா நேர்களே. பூஜையை முடிங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா நேர்களே. அதுபோக வந்து அடுத்து வந்து சாம்பிராணி பூ காட்டுங்க பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி. சார் நிறைய பேர் கேட்பாங்க, நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படிம்பாங்க. நெய்வேத்தியத்துக்கு பால் வச்சுருங்க, பாலில் காய்ச்சி ஜீனி போட்டு வச்சுருங்க. சாமி படத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சிருங்க. பன்னீரால் தொடங்க. கொஞ்சம் பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. பன்னீரை வந்து தொடச்சிருங்க. அதுக்கடுத்து பன்னீரை துணியில் முக்கிட்டு, துணியில் கொஞ்சம் பன்னீரை முக்கிடணுங்க. மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி தான் வச்சுருக்கணும் எப்போயுமே. அந்த துணியில் பன்னீரை தொடச்சி, பன்னீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் அந்த ஈரப்படுத்திக்கிட்டு எல்லா ஃபோட்டோவும் தொடங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் தொடங்க. சந்தனம் குங்குமம் வைங்க, வாசனை மலர்கள் வைங்க. மல்லிகை, முல்லை, சந்தன முல்லை, செவ்வந்திப்பூ, கேந்திப்பூ இதெல்லாம் வைங்க. அரளிப்பூ, செம்பருத்திப்பூ இதை தவிர்த்துருங்க. முக்கியமான பூஜை அன்றைக்கி செந்தாமரை பூ வைக்கலாம். நறுமண பொருள் வைக்கிறது வந்து அந்த மகாலட்சுமியோட அனுக்கிரகத்தை அதிகப்படுத்தும். சாம்பிராணி பூவை காட்டுங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சூடம், தீபாராதனை எல்லாம் காட்டி முடித்த பின்னாடி, பத்தி ஊதுபத்தியெல்லாம் காட்டி பிடிச்ச பின்னாடி சாம்பிராணி பூ போடணும். சாம்பிராணி பூ கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டாலும் சரி, இல்லைன்னா இங்கே வந்து கணலை போட்டாலும் சரி. சாம்பிராணி புகையில் வந்து முக்கியமாக நான் சொல்கிற பொருளை சேருங்க. கொஞ்சம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வீட்டில் நெருப்பு முட்டி வச்சாலும் சரி, அந்த கரண்டியில் அதில் வந்து மஞ்சள் தூள், கிராம்பு, பச்சை கற்பூரம், பிரியாணி இலை இருந்துச்சுன்னா கிள்ளி போடணும், சரியா. கொஞ்சம் போல் கிள்ளி போட்டுட்டு நல்ல நறுமணம் வரும். குங்குலியம் இருந்தாலும் போடலாம், சரியா. அப்போ 5 பொருள் ஆச்சு. மஞ்சள், குங்குலியம், கிராம்பு, பச்சை கற்பூரம், பிரியாணி இலை. இதை போட்டுட்டு வீடு முழுக்க காட்டுங்க. நல்லா புகை வரும், குபு குபுன்னு புகை வரும். வீடு முழுக்க காட்டுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு முழுக்க புகை பரவி இருக்கும். பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க. அந்நேரம் வந்து தலைவாசலுக்கு அதை அடைச்சிருங்க. வீட்டில் முன்வாசலுக்கு தலைவாசல் இருக்குது, அதை அடைச்சிருங்க. பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி. ஏன்னா பூஜை பண்ணும்போது எப்போயுமே முன்வாசல் திறந்துருக்கணும். பூஜை பண்ணும்போது வீட்டில் எப்போயுமே முன்வாசலை திறந்து வைங்க, பின்வாசலை அடைச்சி வைங்க. இன்னும் முன்வாசல் வழியாக தான் தெய்வங்கள் வரும். பின்வாசல் வழியை திறந்துறீங்கன்னா பின்வாசல் வழியே போயிடும்.
அதனால் எப்போயுமே வீட்டில் பூஜை பண்ணும்போது பின்வாசல் அடைச்சிடுங்க, முன் வாசலை திறந்து வைங்க. பூஜையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் செய்த பின்னாடி இறைநாமத்தை சொன்ன பின்னாடி சாம்பிராணி புகை வீடு முழுக்க காட்டுங்க. அந்நேரம் முன் கதவை அடைச்சிருங்க. சாம்பிராணி புகை வீடு முழுக்க இருக்கும். ஒரு 4-5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கு பின்னாடி கதவை திறந்து விடுங்க. திறந்து விட்டிங்கன்னா அந்த புகை வெளியே போக ஆரம்பிக்கும். அந்நேரம் வீட்டில் உள்ள தீய சக்திகள், கெட்ட சக்திகள், நெகட்டிவ் தாட்ஸ் எதாக இருந்தாலும் போயிடும். வீட்டில் ஆகாத பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கும். அது கண்ணுக்கு தெரியாத உருவத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த தீய சக்தி, கெட்ட சக்தி, வீட்டுக்கு ஆகாத நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சாம்பிராணி காட்டுறதுல அவ்வளோ சிறப்பு இருக்குது. அது அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு மந்திரம் சொல்லிட்டு காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை செஞ்சுருங்க நேயர்களே, மிக நல்லபடியாக இருக்கும். சரியா? அந்த அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். பூஜைலாம் முடிஞ்ச பின்னாடி மாதா அமிர்தமயி நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லி முடிச்சிருங்க. நல்ல விதமாக இருக்குது. ஓகே சார், நீ பலனை சொல்லவே இல்லையா சார், எங்களுக்கு மிதுன ராசிக்கு எப்படி சார் பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பலனை இப்போ சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கிரக நிலைகள் அமாவாசை பின்னாடி நல்லா இருக்குது. சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார். ராசிக்கு 2 கூட வளர்பிறை சந்திரன் போகிறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். ஒரே மனதாக இருப்பீங்க. செயல் சிந்தனை சிறப்பாக இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அடுத்து குருவோட செவ்வாயோட சேருவார். குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் 4ஆம் இடத்துல இருக்கிறனால வகைப்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். விவசாயம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியத்தை கச்சிதமாக முடிப்பீங்க. அதுபோக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதுபோக ராசியாதிபதி புதன் நல்லா இதை போக்குவார். 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரன் வீட்டில் அடுத்து வரப்போவதனால எந்த கவலையும் இருக்காது. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக முடியும். அதுபோக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், படிப்பு விஷயமாக போனாலும் சரி, வேலை விஷயமாக போனாலும் சரி, எல்லாத்தையும் புதன் செய்வார். சரியாக நேரில் என்ன சுகஸ்தானாதிபதி நல்ல அமைப்பை கொடுப்பார். 8ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். அரசாங்கம் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். வெளியூர் பயணம் அலைச்சலாக இருந்தாலும் லாபம் இருக்கும். சரியாக அலைச்சல் இருக்க தான் செய்யும். பிரயாணம் போனாலும் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் அது லாபத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தேவையான பண உதவி உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். தொழில் தொடங்க எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும். அரசாங்க உதவியோ தனியார் உதவியோ உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலே இதோட ஆதரவு கிடைக்கும். நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா 6 கூட 4ஆம் இடத்துல குரு காந்திரமாக இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. உங்கள் கூட வேலை பார்க்குற சப்பார்டினேட்ஸ், கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் அனுசரித்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்களும் உங்களுக்கு ஆதரவு பண்ணுவாங்க. இன்றைக்கி உத்தியோகம் பண்ணுற இடத்துல பெரிய பிரச்சனை அதான், மோட்டிவேஷன் நிறையா இருக்கும். நமக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட பிரச்சனை, கீழே இருக்கிறவன் அனுசரித்து போக மாட்டான். இதெல்லாம் அனுசரித்து போங்க. சரியாக ஈகோவை தவிர்த்துருங்க. இன்றைக்கி ஈகோ இருக்கோ அன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஈகோங்கிறது ஒரு உடனிருந்து கொள்கிற வியாதி மாதிரி. ஈகோவை தவிர்த்துட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சாலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதாக பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஏன்னா 12 சுக்கிரன் இருக்கிறாரு. 25ஆம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும். அமாவாசைக்கு பின்னாடி உங்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது. கலை தொடர்பில் இருக்கிறவங்க, சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, டிவியில் நடிக்கிறவங்க, அப்புறம் இயல், இசை, நாடகம், ஆடல் பாடல் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. முயற்சியில் அனைத்தும் வெற்றி தரும். பண வரவு திருப்தியாக இருக்கும். இதனால் வரை இருந்த தடைகள்லாம் சரியாக போயிடும். எதுலேயும் முழு முயற்சியோடு இருப்பீங்க. சாதனை படைப்பீங்க. நல்லா இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லா இருக்குது. சரியாக நேரில் கலைஞர்களுக்கு நல்லா இருக்குது. அதுபோல் அரசியல்வாதிகள் தெளிவாக இருப்பீங்க, ஷார்ப்பாக இருப்பீங்க. அது நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும். மனக்குழப்பம் எதுவுமே இருக்காது. சூரியன் சஞ்சாரம் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, அமாவாசைக்கு மேலே ஓரளவு நல்ல பண வரவு நல்லபடியாக இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். சிலருக்கு கண்ணில் நீர் வடிகிறது, கண்ணு பார்வை மங்குறது, வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் கண்ணில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டக்குன்னு கண்ணை போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா நேர்களே? ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அங்கே அவர் எப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் போகிறார் சாமி அப்படி பார்த்தா புனர்பூசம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பூசம் சனிப்பாவ நட்சத்திரம். சனிப்பாவ நட்சத்திரத்தில் சூரியன் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏன்னா சனிக்கு சூரியனும் பிடிக்காது. சனி பகவான் வேறு உங்கள் ராசிக்கு 8, 9 குடைவன். அதனால் கொஞ்சம் அப்பா வெளியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அடையலாம். சாப்பாடு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்காது. சரியாக கொஞ்சம் கவனமாக உடலை பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடம் சூரியன் 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். உடல் உஷ்ணமாகி அதனால் சில பிரச்சனைகள் வரும். வயிற்றுப்போக்கு, அஜீரண கோளாறு, செரிமான கோளாறுலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் ராசிநாத நட்சத்திரம் புத ஆதித்ய யோகம் நல்லாயிருக்கும். ஆள் ஷார்ப்பாக இருப்பீங்க, நுட்பமாக இருப்பீங்க, மது நுட்பமாக இருப்பீங்க. எதுலேயும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சரியா? சூரியன் சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருந்தாலுமே பூச நட்சத்திரத்தை போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நிறைய இருக்குது நேயர்களே. சரியா? நான் முக்கியமானதாக சொல்கிறேன். அரசு வழியில் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும்.
அதுவும் ஆயிலி நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசு மூலிமா வீடு வாங்குறவங்க, வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள், சில பேர் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. படிப்பில் வந்து உணர்ச்சிசப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, முன்கோபம் இருக்கக்கூடாது. ஸ்கூலில் மற்ற பசங்கக்கிட்ட அனுசரித்து போங்க. மற்ற பசங்களை எதனா தப்பு பண்ணாலுமே அதை வந்து டீச்சர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க. சண்டை சச்சரவை தவிர்த்துருங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 6 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறனால உயர்கல்வி காலேஜில் படிக்கிறவங்க, யூஜி பிஜி படிக்கிறவங்க கலாட்டாவில் ஈடுபடுவீங்க. நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ வரும், பிரச்சனை வரும். அதனால் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, 6 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன பண்ணுவார், கடன் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். நண்பருக்குள்ளே எதிரி ஆயிரும். ஆனால் புதன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருப்பினும் வந்து 6 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுக வீணமாகும். அதுவும் குறிப்பாக வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, உணர்ச்சிவசப்படுவீங்க, கோவப்படுவீங்க. செவ்வாய்னாலே கோபம் தானே. அதனால் உயர்கல்வி படிக்கிறவர்கள், காலேஜில் படிக்கிற மாணவர்கள், குறிப்பாக ஆண்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் செவ்வாய் வந்து கண்ணியில் தான் இருக்கிறார், பெண் ராசியில் தான் இருக்கிறாரு. நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருப்பினும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் யாருக்கு சார் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னா, கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். அடுத்து கும்ப லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் உங்கள் லக்கணத்துக்கு வந்து 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார். மிதுன ராசிக்கு கூடுதல் துயரத்தை கொடுப்பார். அவர் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 வரும்போது துயரத்தை கொடுப்பார். இதுக்காக தான் இந்த பூஜை பண்ணணுங்கிறேன். ஏன்னா 4ஆம் இடங்கிறது மனைஸ்தானம், வீட்டு ஸ்தானம், கிரக பிரவேசம், கிரகம் இருக்கிற இடம் 4ஆம் இடம். அங்கே செவ்வாய் இருக்கிறாரு. அதனால தான் வீட்டில் பூஜை பண்ணுங்கிறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? வீட்டில் மனமுறையே அந்த 30 தேவிகளும் மாதா அமிர்தாந்த மையம் நினச்சி நீங்கள் பூஜை பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது அமாவாசை இருக்கிறதுனால குலசாமி கும்பிட சொல்கிறேன். பித்திருக்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு கல்லில் 4-5 மாங்காய் கிடைக்கும். சரியா? அதிர்ஷ்டம் தாங்க, அதிர்ஷ்டம்தான். அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அப்படியே பலன்கள் வந்து மல்டிப்பிளாக மாறிக்கிட்டே இருக்கும். பெருக்கல். சரியா நேயர்களே? இதைத்தான் சூட்சும வழிபாடுன்னு சொல்கிறோம். இதுக்காக தான் நான் மெனக்கிட்டு வீடியோவில் எல்லாம் பார்த்து தான் போடுவேன். பஞ்சாங்கம், திதி, நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம். என்னடா இருந்தாலும் பூஜைங்கிறான், சாமியை கும்பிடுங்கிறான், பிரியாணி இலையை தூக்கி சாம்பிராணியில் போடுங்கிறான். அதெல்லாம் உண்மை. பிரியாணி இலையில் மகாலட்சுமி இருக்கிறா. சரியா? நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே ஒரு தெய்வாம்ச பொருந்திய பொருட்கள். அந்த பொருட்கள் வந்து புகையாக எரியும்போது வீட்டில் உள்ள தீய சக்தியெல்லாம் போயிடும். பிரச்சனையே வந்து வீட்டில் தான் இருக்குது. வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருதுன்னா அந்த வீட்டில் வந்து நெகட்டிவ் எதிர்வலைகள் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஆகாத சக்திகள் இருக்குது. அதை விரட்டணும்னா நம்ம அந்த புகை வடிவில் தான் விரட்ட முடியும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத சக்திகள் என்ன செய்ய முடியும்? சரியா நேரில்? கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள். ரைட்டு. எதுக்கு ஆரம்பித்தேன் இதை? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? மாணவர்களுக்கு சொல்ல வந்தேன். 4ஆம் இடம் செவ்வாய்க்கு சொல்ல வந்தேன். சரியா? அதனால் செவ்வாய் வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகர, கும்பம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் பிரச்சனை பண்ணுவார். உங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்காது, செவ்வாய் திசை வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார். குரு திசை செவ்வாய் புத்தியிலும் பிரச்சனை பண்ணுவார். சனி திசை செவ்வாய் புத்தியில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இப்போ சனி திசை செவ்வாய் புத்தி நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ சஷ்டாகசத்தில் இருக்குது. அடுத்து வந்து சமசப்தமாக வருவார். அதுக்கடுத்து சஷ்டாகசம் தான் வருவார். அதனால் இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து கவனமாக இருக்கணும் இந்த சனி திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க. அது குறிப்பாக கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆமாம் சார், நான் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், சனி திசை செவ்வாய் புத்தி நடக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் இந்த பூஜை பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணணும். சரியா நேர்களே? ஏன்னா உங்கள் ஜாதகத்தை உங்களை நான் பார்க்காமலே சொல்லிடுவேன். அதை பற்றி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவேன். தெரியும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியில் இந்த தசையில் இந்த புத்தி வந்து ஆகாமல் இப்போதைக்கு இருக்கும். ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை, சுப தொடர்பில் இல்லை. சுப தொடர்பில் கிரகங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா தசாபுத்தி நல்லா இருக்காது, ஒரு மாத கணக்கில் நல்லா இருக்காது. எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து மெஜாரிட்டி பார்த்தோம்னா எபோ ஆவரேஜ். சில பேருக்கு வந்து சில மாத கணக்கில் தான் நல்லா இல்லாமல் இருப்பாங்க, கடந்த 2 மாதமாக சரியில்லைங்க அப்படிம்பாங்க. சில பேருக்கு வருஷ கணக்கில் சரியில்லாமல் போயிடும். வருஷ கணக்கில் சரியில்லாமல் போயிடுச்சோம்னா அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் பிரச்சனையாக இருக்கும், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல மாட்டிக்கிறவார், மேலதியாக இருக்கிறவருக்கு டெய்லி சண்டை நடந்துகிட்டே இருக்கும், ஒரே மன உளைச்சலே இருப்பார். எப்படா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகலாம், இல்லைனா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, அப்படிப்பட்டவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோம்னா தசை நல்லா இருக்காது. சனி திசை நடக்கும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ராகு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை மத்தியமாக இதில் நடக்கும். 40-45 வயசில் நடக்கும். சனி திசை வந்து நல்லா இருக்காது. மிதுன ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. கடக லக்கணத்துக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். 2ஆம் இடத்துல மிதுனத்தில் இருப்பார், சிம்மத்தில் இருப்பார். நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மிதுன ராசி கடக லக்கணம் இதையும் நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. லக்கணாபதி மறைஞ்சிட்டார். எங்கே மறைஞ்சிட்டாரு? 12ஆம் இடம் மிதுனத்தில் மறைஞ்சிட்டார். மிதுனத்தில் மறைஞ்சாலுமே அவர் வந்து பாவ தொடர்பில் இருந்தாலும் நல்லா இருக்காது. ராகு கேது சம்மந்தப்பட்டிருந்தாலோ இல்லைன்னா செவ்வாய் பார்வையில் இருந்தாலோ நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? செவ்வாய் பார்வையில் இருந்தார்னா செவ்வாய் சுபத்தப்படுத்துவார். ஆனால் அவர் கொஞ்சம் வீக் ஆவார். அது திருவாதிரை நட்சத்திரம்னா ராகு சாரத்தில் தான் நிற்பார். சரியா? இதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஸோ கடகலக்கணம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சனி திசை நல்லா எல்லாம் போகிறதுக்கு வந்து சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல சிம்மத்தில் பகமப்பட்டிருப்பார். லக்கணத்துக்கு 7-8 கூடியவன் மாரகஸ்தானாபதி 2ஆம் இடத்துல மாரகஸ்தானத்தில் இருப்பார். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பணப்பழக்கம் இருக்காது. பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது. டோட்டலாக 19 வருஷம் கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு தான் லாங்காக பிரச்சனை இருக்கும். ஆமாம் சார், நான் மிதுன ராசி கடக லக்கணம், எனக்கு இப்போ சனி திசை நடக்குது, நல்லா இல்லை சார். நான் அது குறிப்பாக சனி திசையில் செவ்வாய் புத்தி ராகு புத்தி வறுத்து எடுத்துரும். சனி திசையில் செவ்வாய் புத்தி ராகு புத்தி சூரிய புத்தி கேது புத்தி இந்த 4 புத்தி நல்லாவே இருக்காது. சந்திர புத்தி நல்லா இருக்காது. சனி திசை நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசியில் பிறந்தவங்க. அது குறிப்பாக கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். மேச லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். மகர லக்கணத்துக்கு பரவலாமல் இருக்கும். கும்ப லக்கணத்துக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? நிறைய சொல்லலாம். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. சரியா? ரைட்டு. நான் வந்து வழிபாடு சொல்லிட்டேன். நான் அமாவாசை அன்றைக்கி கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து இரவல் வீட்லேயும் பூஜை பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தான தர்மம் பண்ணுங்கள். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தோம்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் நல்ல நாளாக இருக்குது. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகம் தர நாளாக இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்றைக்கி வந்து சில காரியங்களை தவிர்த்துருங்க. சரியா? முக்கியமான காரியத்தை தவிர்த்துருங்க. ஆகஸ்ட் 1-2 நல்ல நாளாக யோகமான நாளாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். இதே 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரியா நேர்களே? ஏன்னா ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. ரொம்பவும் சொன்னோம்னா போர் அடிக்கும். அதனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு அந்த புஷ்ய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலராக மிதுன ராசியில் குரு திசை சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அந்த குரு திசை 16 வருடம், சனி திசை 19, 35 வருடம் அந்த காலப்போக்கு நல்லாயிருக்கும். சரி, @% சொல்கிறேன் நான். இந்த தசை நடக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணணும். அதுலேயும் சில உதாரணம்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த லக்கணத்துக்கு இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும்னு. அவங்களாம் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள், பலன் அடைங்க. சரியா நேர்களே? தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. மந்திரத்துக்கு அடிமைன்னா எப்படி? தெய்வத்துக்கு வந்து மந்திரம் சொல்ல தெய்வம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துரும். உங்கள் வீட்டில் சாமி சமணம் போட்டு உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை ரீட்டைன் பண்ணணும். நமக்கு ஒரு இடம் பிடித்த இடத்துல தான் நம்ம இருப்போம். நமக்கு ஒரு இடம் பிடிக்கலன்னா அங்கே இருக்க மாட்டோம், கிளம்பி வந்துடுவோம். அது மாதிரி தான் தெய்வம் வந்து ஒரு வீட்டில் இருக்கணும்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் பிடிக்கிற மாதிரி காரியம் பண்ணணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும், மந்திரம் சொல்லணும். எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். தெய்வம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதா உங்கள் வீட்டிலே இருப்பா. அந்த அன்னை கருணை வடிவமான அன்னை உங்கள் வீட்டிலே இருப்பா. அந்த அன்னையுடைய வாசம் இருக்கும். அந்த அன்னையுடைய வாசம் இருக்கிறதுனால உங்கள் சுவாசம் நல்லபடியாக இருக்கும். சுவாசம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு சுவாசம் சீராக இருந்தாலே உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உடல் நல்லா இருந்தால் உங்கள் செயல்பாடு நல்லா இருக்கும். செயல்பாடு நல்லா இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.